பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துல இந்த தேவ சமூகத்தை அப்பத்துல எல்லாரையும் சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இந்த வேத சந்தையில மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 31வது வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவளை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், கடல் மேல நடந்து வா அப்படின்னு கேட்டவன் வந்த உடனே வா அப்படின்னு சொன்ன உடனே, அதுக்கு முன்னாடி பேதுரு சொன்னா, நீங்க கடல் மேல நடந்து வர்றீங்க, நானும் வர்றேன் அப்படின்னு. இவர் சொன்னா சரி வாப்பா அப்படிங்கிற உடனே இவர் நடந்து போறாரு. பேதுரு நடந்து போறார். அவரை விசுவாசிச்சு போக போக திடீர்னு நமக்கு சந்தேகம் வந்து, கடல் மேல நடக்கிறமான ஒரு சந்தேகம் வந்து சுற்றி முற்றும் பார்த்துட்டு பார்க்கறான். உடனே கடலுக்குள்ள அமிழ்ந்து போறான். உடனே ஓடி போய் இயேசுநாதர் கையை பிடிச்சு சொல்றாரு, அற்ப விசுவாசிய, ஏன் சந்தேகப்படுற? உன்னை அழைச்சது நான், உன்னை கூப்பிட்டது நான், கடல் மேல நடக்க சொன்னது நான், அப்புறம் ஏன் சந்தேகப்படுற அப்படின்னு கேட்டார். தேவனுக்கு பிரியமான போதகர்களே, விசுவாச பிள்ளைகளே, கவனிங்க. இன்னைக்கு நம்மளை அழைத்தவர் கர்த்தர், நம்மை நடத்துகிறவர் கர்த்தர், நமக்கு கொடுக்கிறது எல்லாம் கர்த்தர். ஏன் சந்தேகப்படுறீங்க? கிடைக்குமா, இல்லை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நமக்கு இதெல்லாம் வாய்க்குமா வாய்க்காதா அப்படின்னு சந்தேகப்படாதீங்க. நீ கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அநியாயத்துக்கு அல்ல, நீதியின்படி செய்யுங்க. பாவங்களுக்கு அல்ல, பரிசுத்தத்துக்காக செய்யுங்க. நிச்சயமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், ஏன்னா உங்களை அழைத்தவர் தான். உங்களை அழைச்சா அந்த கடல்ல அமிழ்ந்து போகாதபடி உங்கள் பாவத்திலையும் உங்கள் சாபங்களையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் உங்க கடன் பிரச்சனையும் அமிழ்ந்து போகாதபடிக்கு தூக்கி எடுக்கிறவர் கர்த்தர் இருக்கும் போது நீ ஏன் சந்தேகப்படுற? இதெல்லாம் நடக்குமா முடியுமா? கடன் பிரச்சனையில் உட்கார்ந்து இருக்கிற சகோதரிகளை நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்கள் கடன்களை கர்த்தர் எல்லாவற்றத்தில் நீக்கலாக்கி இனி கடன் வாங்காத அளவுக்கு உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம அவருக்கு அவருடைய பாதைகளை ஒப்பு கொடுத்து நம்ம வாழணும். ஆண்டவரே, நான் இனிமே இந்த தவறுகளை செய்ய மாட்டேன்னு சொல்லி அவர் முகத்தை பார்த்து நம்ம வாழ்கிறவர்களா இருக்கணும். அதனாலதான் இங்க பேதுரு இயேசுநாதர் முகத்தை பார்த்து நடக்கும்போது நல்லா தான் நடந்தான். அவனுக்கு சந்தேகம் வந்து சுத்தி பார்த்தான், நாமலாம் நடக்கிறோம் அப்படின்னு பார்த்த உடனே அந்த கடலுக்குள்ள அமிழ்ந்து போக பார்த்தான். ஆனாலும் கர்த்தர் கைவிடாம தூக்கி எடுத்தார். என்னை அழைத்த தேவன், நீ என்ன பாவத்துல என்ன சாபத்துல மூழ்கி போக கடந்தாலும் கர்த்தர் உன்னை கரம் தூக்கி எடுத்து உன்னை உயர்த்த வல்ல வேண்டவராக இருக்கிறார். அதனால எந்த கவலையும் வேண்டாம். வியாதியில் இருக்கிறவர்கள்